வணக்கம். நர்சிங் துறையில ஒரு நோயாளியோட உண்மையான அனுபவத்தை புரிஞ்சிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் நேர்காணல் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி. இன்னைக்கு நர்சிங் ஆராய்ச்சிக்காக நேர்காணல் முறைகளை எப்படி பயன்படுத்தலாம்னு விரிவாக பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் நர்சிங் ஆராய்ச்சியோட மையப்புள்ளி. வெறும் எண்களையும் புள்ளி விவரங்களையும் தாண்டி ஒருத்தரோட உண்மையான உணர்ச்சிகளையும் அவங்க கடந்து வந்த பாதையையும் ஆழமா புரிஞ்சுக்கிறது அது எப்படி சாத்தியம்? ஆமாங்க, அதுக்கு பதில் உரையாடல்ல தான் இருக்கு. நோயாளிகளோட அனுபவங்கள பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க நேர்காணல் ஒரு அருமையான வழி. இது மூலமா வெறும் தகவல்களை சேகரிக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கும் நமக்குமான ஒரு நம்பிக்கையான உறவையும் உருவாக்க முடியுது. சரி, வாங்க இந்த நேர்காணல்ங்கிற டூல் கிட்ட திறந்து உள்ள என்னென்ன கருவிகள் இருக்குன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் சரியான கருவியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? முதல்ல நம்ம பார்க்க போறது கட்டமைக்கப்பட்ட நேர்காணல், அதாவது ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. இது ரொம்பவும் ஒழுங்கான ஒரு சிஸ்டமேட்டிக் முறை. எல்லார்கிட்டயும் ஒரே கேள்விகள் அதே வரிசையில கேட்கப்படும். இது பெரும்பாலும் அளவுசார், அதாவது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா எல்லார் பதில்களையும் எளிதா ஒப்பிட்டு பார்த்து எண்கள் மூலமா பகுப்பாய்வு செய்யலாம். அடுத்து பகுதி கட்டமைக்கப்பட்ட நேர்காணல். இதுல ஒரு கட்டமைப்பும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையும் இருக்கும். அதாவது உங்ககிட்ட சில முக்கிய கேள்விகள் இருக்கும், ஆனா அவங்க சொல்ற பதில்களை பொறுத்து நீங்க இன்னும் ஆழமா சில கேள்விகளை கேட்டு உரையாடலை முன்னெடுத்துட்டு போகலாம். மூணாவதா கட்டமைக்கப்படாத நேர்காணல். இது கிட்டத்தட்ட ஒரு இயல்பான உரையாடல் மாதிரிதான். முன்கூட்டியே தயார் செஞ்ச கேள்வி பட்டியல்னு எதுவும் இருக்காது. பங்கேற்பாளர்கள் தங்களோட எண்ணங்களை சுதந்திரமா முழுமையா வெளிப்படுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பை கொடுக்கும். பண்புசார், அதாவது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல ஆழமான தகவல்களை பெற இது ஒரு சூப்பரான வழி. கடைசியா கவனம் செலுத்தும் குழு. இது ஒரு தனிப்பட்ட நேர்காணல் கிடையாது, இது ஒரு குழு விவாதம். ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பத்தி ஒரு 6-10 பேர் சேர்ந்து பேசுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒருத்தர் சொல்ற கருத்தை கேட்டு மத்தவங்களுக்கும் புதிய யோசனைகள் வரும். அந்த மாதிரி கூட்டு பார்வைகளை சேகரிக்கிறது தான் இதோட நோக்கம். இப்போ இந்த அட்டவணைய பாருங்க. நாம இதுவரைக்கும் பேசின எல்லா நேர்காணல் முறைகளையும் ஒரே இடத்துல சுருக்கமா காட்டுது. கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் துல்லியமான டேட்டாவை ஒப்பிட உதவுது. அதே சமயம் கட்டமைக்கப்படாத நேர்காணல் ஒருத்தரோட அனுபவத்தை ஆழமா புரிஞ்சுக்க உதவுது. இது ரெண்டுக்கும் நடுவுல பகுதி கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சா இருக்கு. இது உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கும்னு நம்புறேன். ஓகே, இப்போ இத்தனை கருவிகள் இருக்கு. இதுல உங்க ஆராய்ச்சிக்கு சரியான ஒன்ன எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அது உங்க ஆராய்ச்சியோட நோக்கத்தை பொறுத்தது. ரொம்ப சிம்பிள். உங்க நோக்கம் கிடைக்கிற டேட்டாவை எல்லாம் எண்களா மாத்தி ஒப்பிடணும்னா கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் தான் பெஸ்ட். அதுவே ஒருத்தரோட அனுபவத்தை அவங்களோட பார்வையிலிருந்து ஆழமா புரிஞ்சுக்கணும்னா நெகிழ்வுத்தன்மை கொண்ட முறைகள் தான் சரி. ஆக உங்க ஆராய்ச்சியோட கேள்வி என்னங்கிறது தான் உங்களுக்கான சரியான கருவியை தீர்மானிக்கும். சரி, வாங்க இப்போ ஒரு கட்டமைக்கப்பட்ட நேர்காணலை எப்படி திட்டமிட்டு நடத்தலான்னு படிப்படியா பார்க்கலாம். இது ரொம்ப பொதுவா பயன்படுத்துற ஒரு முறை. ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூவை வெற்றிகரமா நடத்த இந்த 5 படிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். முதல்ல திட்டமிடணும், அப்புறம் அறிமுகம், நேர்காணலை சரியா நடத்தணும், அதை பதிவு செய்யணும், கடைசியா முடிக்கணும். இந்த வரிசையை சரியா பின்பற்றினாதான் நமக்கு கிடைக்கிற தகவல்கள் சீராகவும் நம்பகத்தன்மையோடவும் இருக்கும். முதல் ஸ்டெப் தயாரிப்பு. நேர்காணல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வேலை ஆரம்பிச்சிடணும். ஒரு தெளிவான கேள்வித்தாள் ரெடி பண்ணணும். எல்லா கேள்விகளையும் நல்லா புரிஞ்சுக்கணும். பங்கேற்பாளருக்கு வசதியான நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம தோற்றத்துல ஒரு தொழில்முறை அணுகுமுறை இருக்கணும். இதுதான் ஒரு நல்ல நேர்காணலுக்கு அஸ்திவாரம். நேர்காணலோட ஆரம்பம் ரொம்ப முக்கியம். பங்கேற்பாளரை ஒரு ஃப்ரெண்ட்லியான முறையில வரவேற்று அவங்கள இயல்பா உணர வைக்கணும். உங்களை பத்தியும் உங்க ஆராய்ச்சியோட நோக்கத்தை பத்தியும் தெளிவா சொல்லுங்க. முக்கியமா எந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியும் அவங்க கிட்ட இருந்து முறையான ஒப்புதல் வாங்குறது கட்டாயம். இப்போ இன்டர்வியூ பண்ணும்போது சில பொன் விதிகளை கண்டிப்பா பின்பற்றணும். எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி கேள்விகளை அதே வரிசையில கேட்கணும். ஒரு தடவைக்கு ஒரு கேள்விதான். அவங்க பதில் சொல்றதுக்கு போதுமான நேரம் கொடுங்க. நீங்க நட்பா இருக்கலாம், ஆனா எப்பவும் நடுநிலையா தான் இருக்கணும். உங்க வேலை கேள்விகளை கேட்டு பதில்களை பதிவு செய்யறது மட்டும்தான். இந்த மேற்கோள் அதான் சொல்லுது, நேர்காணல் பண்ற நாம ஒரு நடுநிலையான பாத்திரத்தை ஏத்துக்கணும். அவங்க சொல்ற பதில கேட்டு ஆச்சரியப்படுறதோ இல்ல நம்ம சொந்த கருத்து சொல்றதோ கூடாது. இதுதான் நம்பகமான தகவல்களை பெறறதுக்கு அடிப்படை. பதில்களை எப்படி பதிவு செய்யறது? கட்டமைக்கப்பட்ட நேர்காணல்கள்ல பதில்கள் பெரும்பாலும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸா இருக்கும்.
அதனால அதை உடனுக்குடனே குறிச்சிக்கிறது சுலபம். துல்லியமா பதிவு செய்யறது பின்னால டேட்டாவை பகுப்பாய்வு பண்ணும்போது எந்த பிழையும் வராம பாத்துக்கும். கடைசியா, நேர்காணலை தொழில்முறையாவும் மரியாதையோடவும் முடிக்கணும். அவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அதுக்கு பதில் சொல்லுங்க. முக்கியமா அவங்களோட பங்களிப்புக்காகவும் நேரத்துக்காகவும் மனதார நன்றி சொல்லுங்க. சரி, இவ்வளவும் செஞ்சு ஒரு நேர்காணலையே சரியா நடத்துறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அதோட சக்தி என்ன? இந்த நன்மைகளால தான் நேர்காணல் நர்சிங் ஆராய்ச்சிக்கு ஒரு தவிர்க்க முடியாத கருவியா இருக்கு. இது மூலமா ஆழமான தகவல்கள் கிடைக்கும். கேள்வித்தாள்களை விட எக்குவ பேர் பதில் சொல்லுவாங்க. முக்கியமா படிக்க எழுத தெரியாதவங்க கிட்ட இருந்து கூட நம்மால தகவல்களை சேகரிக்க முடியும். இது வெறும் டேட்டா சேகரிப்பில்ல, மனிதநேயத்தோட நோயாளிகளை புரிஞ்சிக்கிற ஒரு வழி. முடிவா உங்களுக்காக ஒரு கேள்வி. உரையாடலோட சக்தி ரொம்ப பெரியது. ஒரு சரியான கேள்வி நம்மால நம்ப முடியாத அளவுக்கு ஆழமான புரிதலை கொடுக்கும். உங்களுடைய வேலையில நோயாளிகள் கிட்ட பேசும்போது இந்த உரையாடலோட சக்தியை எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்க. நன்றி.